புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் வீட்டிற்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், மீண்டும் புதுச்சேரி முதலமைச்சர் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து போலீசார் நடவடிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக. அதாவது புதுச்சேரியில் முதலமைச்சர் இல்லம், ஆளுநர் மாளிகை உள்ளிட்டவருக்கு கடந்த சில தினங்களாகவே மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டலாக விடுக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இன்று மீண்டும் 2வது முறையாக முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. அதாவது புதுச்சேரி முதலமைச்சர் வீடு ரங்கசாமியின் வீடு திலாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது. அவரது இல்லத்திற்கும் அவரது இல்லத்தில் அருகே உள்ள அவர் கட்டிய கோயிலான அப்பா பட்டிசாமி கோவிலுக்கும் இதேபோல் புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள மறைவீதியில் உள்ள பிரெஞ்சு நாட்டின் தூதரகத்திற்கும் இந்த வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் கடந்த சில தினங்களாகவே ஆளுநர் மாளிகை, முதலமைச்சர் ரங்கசாமி வீடு மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இதுபோன்று அரசு துறையை சார்ந்த அலுவலகங்களுக்கு தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டு வந்த நிலையில் போலீசார் சோதனைக்கு பிறகு அது பொருளி என தெரிய வந்தது. தொடர்ந்து இது போன்ற வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் நபர் யார், அவர் எங்கிருந்து இந்த மிரட்டல் விடுக்கிறார் என்பது கண்டுபிடிக்க முடியாமல் தொடர்ந்து புதுச்சேரி போலீசார் திணறி வருகின்றனர். இந்த வெடிகுண்டு மிரட்டல்கள் அனைத்துமே இமெயில் மூலம் வருவதால் சைபர் கிரைம் போலீசாரும் இந்த தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் தொடர்ந்து கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட அரசு அலுவலகங்கள் மற்றும் முதலமைச்சர், ஆளுநர் மாளிகை உள்ளிட்ட 10 முறை இந்த மாதிரி வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு சோதனைக்கு பிறகு அது புரளி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதலமைச்சர் வீடு மட்டுமல்லாமல் புதுச்சேரியின் முக்கிய அடையாளமான பிரெஞ்சு தூதரகத்திற்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளை வெளியேற்றிவிட்டு போலீசார் தற்போது மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்களின் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவலுக்கு நன்றி தன்ராஜ்.